Hi students, welcomes you all. This is standard 10 max. In that we are going to discuss about chapter 6 trigonometry, exercise 6.1, question number 7. If sin theta plus cos theta equal to root 3, then prove that tan theta plus cot theta is equal to 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எடுத்துக்கலாம். லெட் sin theta plus cos theta which is equal to root 3. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா sin theta plus cos theta the whole square which is equal to root 3 square. ரைட்? ஸோ இது a plus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போது a square plus b square plus 2a இருக்க இடத்துல sin theta, b இருக்க இடத்துல cos theta, which is equal to here square and root should get cancelled. So answer வந்து என்ன வரும்னா 3. இது நம்ம ஏற்கனவே தெரியும். ரைட்? sin square theta plus cos square theta னா வேல்யூ வந்து 1 plus 2 sin theta cos theta which is equal to 3. So plus 1 இந்த பக்கம் போச்சுன்னா minus 1 ஆயிடும். So 2 sin theta cos theta which is equal to 3 minus 1. So அப்போ என்ன ஆகும்னா 2 sin theta cos theta which is equal to 2. ரைட்? ஸோ மல்டிப்ளைல இருக்கிற 2 இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா sin theta cos theta which is equal to 2 by 2 which is nothing but 1. ஸோ அப்போ நம்ம இதை ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக வச்சுக்கலாம். sin theta cos theta ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னா டு ப்ரூவ் tan theta plus cot theta ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஏன்னா அதான் நமக்கு கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும்? 1ன்னு வரணும். ரைட்? ஸோ tan thetaவை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா sin theta by cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் cot thetaவை எப்படி எழுதலாம் அப்படின்னா cos theta by sin theta அப்படின்னு சொல்லி எழுதலாம். which is equal to 1. So now I have to cross the numbers. So it will become sin theta into sin theta sin square theta plus cos theta into cos theta cos square theta divided by cos theta into sin theta will become, we can write as it is cos theta sin theta or sin theta cos theta which is equal to 1. Right? So we have already know that sin square theta plus cos square theta value is 1 divided by, and we have already got the value as sin theta cos theta value is 1. Okay, நம்ம அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து derive பண்ணும். Since sin theta cos theta value we got it as 1, so instead of this I can replace it as 1 which is equal to 1. So 1 by 1 will become 1, so 1 equal to 1. Okay, so this will become the answer. So prove ஆயிடுச்சா? Okay, hence the sum is proved. இது 7th first question. அதே போல second sum solve பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம செகண்ட் சம் சால்வ் பண்ணுவோம். நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா root 3 sin theta minus cos theta is equal to 0. Then show that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதை வந்து எல்ஹெச்எஸ்ல வர ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ்ல வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி கொண்டு வரணும். ரைட்? ஸோ சம்மை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெட் root 3 sin theta minus cos theta which is equal to 0. இதில் வந்து cos theta அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா root 3 sin theta மட்டும் இருக்கும் which is equal to cos theta. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது cos theta into 1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா cos theta into 1 cos theta தான். ரைட்? இந்த 1 இங்கே இருக்கட்டும், cos theta இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளைல இருக்க cos theta இந்த பக்கம் வந்தால் டிவைட், அதே போல் மல்டிப்ளைல இருக்க root 3 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடுக்கு போயிடும். ஸோ அப்போ கண்டிஷன் எப்படி எழுதலாம்னா sin theta by cos theta which is equal to 1 by root 3 அப்படின்னு வரும். ஓகே, we already know that sin theta by cos theta value is 1. So tan theta, sin theta by cos theta value is tan theta. So instead of this I can replace it as tan theta because sin by cos we have already know it as tan theta. Okay, which is equal to 1 by root 3. Now
we have to find the value of theta. Angle find out பண்ணலாம். So theta equal to tan அந்த பக்கம் போறப்ப என்ன ஆகும்னா tan inverse of 1 by root 3. Tanல 1 by root 3 எங்க வரும், எந்த ஆங்கிளில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரியில் வரும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லேருந்து நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ டீட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, tan theta 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இப்போ நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும், tan 3 theta which is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. ரைட்டா, இந்த ஆன்சரும் ஈக்குவலாக வரணும். ரைட், ஸோ in that we have already know the value of theta is 30 degree. ஸோ அப்போ theta இருக்கிற இடத்துலலாம் நான் என்னென்னு போடுறேன்னா 30 டிகிரின்னு போடுறேன். ஸோ tan 3 into 30 degree which is equal to 3 times of tan 30 minus tan cube into 30 degree divided by 1 minus 3 tan square 30 degree. Right? So tan 3 into 30 அப்படின்னா என்ன ஆகும்னா tan 90 degree அப்படின்னு ஆயிடும், which is equal to 3 times of tan 30 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 by root 3 minus tan 30 ஓட வேல்யூ 1 by root 3 நமக்கு தெரியும். ஸோ இங்கே கியூப் கொடுத்துருக்கிறதுனால கியூப் போட்டுக்கலாம், divided by 1 minus 3 times of tan 30 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 by root 3, இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால ஸ்கொயர் இப்படி வச்சுக்கலாம். tan 90 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னன்னா நாட் டிஃபைன். ஸோ நாட் டிஃபைன், அதை வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டேன். நியூமரேட்டர் ஆஸ் யூஷுவல் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். ஓகே, ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ நியூமரேட்டர் என்ன வேணா கூட இருக்கட்டும், பட் டினாமினேட்டரை நம்ம என்னென்னு கொண்டு வர பார்க்கணும்னா 0ன்னு கொண்டு வர பார்க்கணும். ஸோ அப்போ நியூமரேட்டர் ஆஸ் யூஷுவல் அப்படியே வச்சுக்கலாம். 3 into 1 by root 3 minus 1 by root 3 the whole cube divided by 1 minus 3 into 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ரூட் 3 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்னா 3. ஏன்னா ரூட் 3 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா root 3 into root 3, root 3 into root 3 will become 3. ரைட்டா, ஸோ அப்போ 3 ஆகிடும். ஸோ ஹியர் this 3 and this 3 get cancel. ஸோ அப்போ என்ன ஆகும்னா LHS வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துச்சு, அது போட்டாச்சு, which is equal to 3 by root 3. ஏன்னா 3 into 1 by root 3 னா 3 by root 3 minus 1 by root 3 the whole cube divided by இது என்ன ஆகும்னா 1 minus 1ன்னு ஆகிடும். ஓகே, which implies LHS வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகிடுச்சு. 1 minus 1 வந்து என்ன ஆகுதுன்னா 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், 1 by root 3 the whole cube divided by 0. I have already told you any number divided by 0 is infinity. So அப்போ LHS infinity, RHS நமக்கு என்னென்ன ஆயிடும்னா infinity. ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சரே வந்துச்சு, LHS equal to RHS. Hence the sum is proved. Okay, thank you.